பொங்கல் இவங்க காணா போன ஆடுகளை இஸ்ரேல் கூட்டி எவனாச்சும் போனான்னா சீசர்கள் இல்லை. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த காணா போன ஆடுகளாக இஸ்ரேல் கூட்டத்தை தேடி காணா போன ஆடுகளாக இஸ்ரேல் கூட்டம்னு யாருன்னே அவங்களுக்கு தெரியலை, சீசர்களுக்கு மைண்டில் வரல. அவர் சொல்கிற நல்ல கவனிங்க, காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரேல் வீட்டாரத்துக்கு போங்கன்றாரு. இவன் எந்த வீட்டுக்கு போனானுவா? இங்கே ஒரு பெரிய இதையே வச்சுட்டான், யார் வந்தாருன்னு சொல்லிட்டு தோமா அங்கே வந்துட்டாரான். எப்படி தோமா வருவார் இங்கே? இதான் ஆர்சி மார்க்கம் பண்ண ஒரு பயங்கரமான கோல்மால் வேலை. உலகம் பூரா சீசர்கள், அவன் சீசர்கள் அனுப்பிச்சிட்டான். இங்கே ஒரு தோமா இருப்பார், அந்தமானில் ஒரு தோமா இருப்பார், ஸோ ஆஸ்திரேலியாவில் ஒரு தோமா இருப்பார். இந்த 12 சீசர்களையும் எல்லாரையும் கொண்டு போய் ரோமாவூரில் வச்சு கழுத்தை வெட்டி விட்டான். கழுத்தை வெட்டிட்டு இந்த 12 சீசர்களை இவனுள்ளே உண்டாக்கி 12 சீசர்களை உண்டாக்கி அவங்களுக்குள்ள ஒரு அங்கேயே ஃபுல்லாக போட்டு விட்டு இந்த கட்டி விட்டுட்டு, அந்த காலத்தில் அப்படி தான் இருப்பாங்க எல்லாருமே. அதே டைப்பில் ஊருக்கு அனுப்பிச்சிட்டான், எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாப்புல. அப்போ ஜனங்களை எப்படி பண்ணிட்டான்? இப்போ ஆள் உருவத்தை பார்த்து நம்ப வச்சுட்டான், வேறு ஒன்றுமே இல்லை. சத்தியத்துக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, சம்மந்தமே இல்லாதபடி கொண்டு வந்துட்டான். அதுக்கு சில என்ன சொல்ல கள்ள உபதேசிகள் நிறைய பேர் இருக்காங்க, இன்றைக்கு இருக்காங்க இல்லையா? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், ஆட்டுத்தோலை பொறுத்தவன் உங்கள் இடத்துல பட்சிக்கிற ஓனாய் உள்ளத்திலோ அவர் எப்படி இருக்காங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. ஒருவர் பட்சிக்கிறது தான் வேலை, சத்தியத்தை அறிய முடியல. அறிந்தாலும் அதை கேட்குறதுக்கு அந்த காலத்தில் கர்த்தர் பேசும்போது சாத்தான் என்ன பண்ணால் அவனுடைய அபிஷேகத்தை ஊற்றி நிறைய கள்ள தீர்க்கத்தில் உருவாக்கிட்டான். எப்படின்னு சொன்னால் அந்த ரோம